one of the finest scooter TVS NTorq. In the 120cc scooter segment, one of the best selling scooter TVS NTorq. TVS NTorq நிறைய variants வந்து கொடுத்திருக்காங்க. Race XP, Race Edition, Super Squad சொல்லி number of variants வந்து available இருக்கு. இப்போ அவங்க latest வந்து XT variant வந்து இங்க launch பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல இந்த TVS NTorq XT variant ஓட changes, feature, updates பத்தி பார்க்க போறோம். And special thanks to Shanthi TVS கள்ளக்குறிச்சி நம்ம சேனலுக்காக இந்த TVS NTorq XT variant ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. அவங்க கான்டாக்ட் டீடைல் இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் ஒரு டெஸ்ட் புக் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய காஸ்ட் பைக்ஸ் நம்ம சேனல் அப்டேட் ஆகும். அது மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பெல் ஐகானை எனேபிள் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல இந்த TVS NTorq XT variant ஃபுல் ரிவ்யூ கண்டினியூ பண்ணுவோம். And this is Ragman from Mind of Moto. NTorq டிசைனை பற்றி பார்த்தோம்னா அட்ராக்டிவ் ஸ்போர்ட்டி டிசைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த XT வேரியண்ட்காக மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே பண்ண கிடையாது. நியூ கலர் ஸ்கீம் அண்ட் கிராஃபிக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ நியான் கிரீன் கலர் அண்ட் கிராஃபிக்ஸ் வந்து ஒரு அட்ராக்டிவ் டிசைனில் பார்க்க ரொம்ப ஸ்போர்ட்டியராக இருக்குது. கண்டிப்பாக இந்த யங்ஸ்டர் வந்து அட்ராக்ட் பண்ணும். இந்த கலரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் டுவெல் டோனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேட் மெட்டாலிக் நேவி ப்ளூ அண்ட் நியான் கிரீன் கலர் அட்ராக்டிங் காம்பினேஷனாக இருக்குது. ஃப்ரண்ட் செக்ஷனை பார்த்தோன்னா இன்டீரியர் டர்ன் பிங்கர்ஸோட ஹேண்டில் பேக் கவுல் நேவி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்மால் வைசரும் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்மார்ட் எக்ஸ்கனெக்ட்கான ஸ்டிக்கரிங்கும் பண்ணியிருக்காங்க. தென் டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ் பைக்கில் கொடுக்குற மாதிரி ட்ரை கலர் ஃப்ளாஷ் ஸ்டிக்கரிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் இது இண்டிகேட் பண்ணுது. தென் ஆப்ரானில் இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அந்த லெஃப்ட் சைடில் வந்து TVS NTorq ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் வந்து NTorq ஸ்டிக்கரிங் வந்து நியான் க்ரீன்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது ஒரு அட்ராக்டிங் டிசைன். தென் ஹெட்லைட்ஸ் பார்த்தோன்னா ஃபுல்லி LED ஹெட்லைட் செட்டப். NTorq சிக்னேச்சர் T-shaped LED DRLs கொடுத்துருக்காங்க. அதுவும் அட்ராக்டிங்காக இருக்குது. அண்ட் LED ஹெட்லைட் ஸ்பிட் டைப் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஹெட்லைட் டிசைன் ஃப்ரண்ட் லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுது. தென் ஃப்ரண்ட் ஃபெண்டர் டுவெல் டோனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நியான் அண்ட் கிளாசி பிளாக் ஃபினிஷ் பார்க்க ப்ரீமியமாக இருக்குது. தென் சைட் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா நியூ கிராஃபிக் டிசைன் அக்ரெசிவாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் 120 ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ப்ளூ ஷேடில் பண்ணியிருக்கிறது யூனிக்காக இருக்குது. அண்ட் சைட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபரில் டுவெல் டோனில் கொடுத்துருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் சூப்பராக இருக்குது. தென் NTorq பேஜிங் பார்த்தீங்கன்னா நியான் கிரீன் கலரில் 3D ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 வந்து ரெட் கலரில் அண்ட் XT வந்து ப்ளூ கலரில் இப்படி தான் இண்டிவிஜுவல் ஹைலைட் பண்ணியிருக்கிறது நல்ல ஸ்போர்ட்டி டச். தென் ஃப்ளோர் போர்டு சைடில் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் டெக்ஸ்டரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் TVS ரேசிங் அண்ட் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கிறது இது ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. அண்ட் ஃபுட்டர்ஸ் யூனிக்கான டிசைன் ஹைலைட்ஸோட ஸ்போர்ட்டினஸ் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் 125cc ஸ்கூட்டர் கம்பேர் பண்ணும்போது NTorqல வந்து டிசைன் அண்ட் டீட்டெயிலிங் வைஸ் TVS ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. தென் சைலன்ஸும் ஸ்போர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. டிப்பிக்கல் 125cc ஸ்கூட்டர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆங்கிள்டாக இருக்குது. மஃப்ளர் கார்டில் பார்த்தீங்கன்னா CVT அண்ட் REVVக்கான பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாஸ்ட் நோட் NTorq டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. போல்ட் அண்ட் ஸ்போர்ட்டியான எக்ஸாஸ்ட் நோட் இம்ப்ரெசிவாக இருக்குது. எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இந்த ஸ்கூட்டர் ஸ்போர்ட்டியாக இருக்க TVS நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. சைலன்ஸ் சைடில் கொடுத்துருக்க சில்வர் பிளேட் வந்து கார்னரிங் கேரக்டர் ரிசம்பிள் பண்ணுது. அண்ட் கூலிங் ஃபேனர் ப்ளவர் பார்த்தீங்கன்னா அதர் வேரியன்ட் ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த XT வேரியண்ட்டில் நியான் கிரீன் கலரில் கொடுத்துருக்கிறது யூனிக்காக இருக்குது. இந்த ரியர் செக்ஷன் பார்த்தோம்னா ஸ்போர்ட்டி LED டெய்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. DRLஸோட சிமிலர் T-shaped டிசைனில் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் T-shaped LED லைட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதுவும் LED ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் டெய்லைட்டோ ரெண்டு சைட்லையுமே ஸ்போர்ட்டி லுக்குக்காக வென்ஸ் டிசைனிங்கை கொடுத்துருக்காங்க. அதுவும் கார்பன் ஃபைபர் டெக்ஸ்டரில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. ஸ்போர்ட்டி லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுது. தென் டர்ன் பிளிங்கர்ஸ் ரியலி நார்மல் பல்ப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ரியர் செக்ஷன் ஷார்ப் எட்ஜ் டிசைனோட பார்க்க நல்லா இருக்குது. தென் எக்ஸ்டர்னல் ஃபியூல் ரியர் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டி டிசைனில் இருக்குது. அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.8 liters. அண்ட் கிராப் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. மேட் பிளாக் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ஹோல்ட் பண்ண நல்லா சாலிடாக இருக்குது. அண்ட் டிசைன்ஸும் பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் TVS NTorq XT வேரியண்ட் சீட்டை பற்றி பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் பீஸ் ஸ்போர்ட்டி சீட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்கல்ப்டர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடர் அண்ட் பில்லியன் ரெண்டு பேரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஹம் கொடுத்துருக்கிறது ஒரு ஸ்போர்ட்டினஸ் என்ஹான்ஸ் பண்ணுது. சீட்டோட மெட்டீரியலுமே நல்ல ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. சீட்டோட குஷனுமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. எங்கள் சைடில் பார்த்தா கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அங்கே ரெட் கலர் ஸ்டிச்சஸ்லாம் பண்ணியிருக்குது. பார்க்க ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது. இங்கே ஒரு NTorqக்கான பேட்ஜும் கொடுத்துருக்காங்க. ஒரு சீட் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இந்த சீட் ஹைட் பார்த்தா 770 mm கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் ஹைட்னா 770 mm தான். ஸோ ஹையர் சைட்லாம் கிடையாது. கிரவுண்ட் ரீச் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஈஸியாக ஃப்ளாட் ஃபுட் பண்ண முடியுது. ஸோ லேடிஸ்க்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் நீங்கள் ஃப்ளோர் போர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான ஃப்ளோர் போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா வெல் ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே நீ ரூம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஃப்ளாட்டான ஃப்ளோர் போர்ட் வந்து ஸ்பேஷியஸ் ப்ளஸ் கம்ஃபர்ட்டிங் ஆஃபர் பண்ணுது. இந்த ரைடிங் பொசிஷன் பற்றி பார்த்தோன்னா நல்லா வைடான ஹேண்டில் பஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கம்ஃபர்ட்டான பொசிஷன் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேண்டில் பஸ்மே ஒரு அப்ரைட் பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணியிருக்கு. ரிலாக்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் ரைடிங் ஆஃபர் பண்ணும். ஸோ இங்கே இன்ஸ்டால் கஸ்டமர் பார்த்தோன்னா செக்மெண்ட் ஃபஸ்ட்டு TFT கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து கலர் டிஸ்பிளே அண்ட் ரைட் சைடு வந்து நெகட்டிவ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் அண்ட் ரீடிங்ஸ் தான் ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது. ஸோ ரைட் சைட் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சல்ஃபர் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க.
ட்ரிப் ஏ, ட்ரிப் பி அண்ட் ட்ரிப் எஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ ஃபியூலுக்கான ட்ரிப் மீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தா கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டாண்டர்ட் கிளாக், மந்த், டே அண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. லோ ஃபியூல் வார்னிங், பவர் அண்ட் எக்கனாமி பர்சன்டேஜ், அண்ட் நீங்கள் செக்மெண்ட் ஃபஸ்ட்டு டிரைவ் மோட் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட் மோட், ஸ்ட்ரீட் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட் மோடில் பார்த்தீங்கன்னா லேப் டைமிங், ரைடர் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு மல்டி இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ மல்டி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுற மாதிரி டிவிஎஸ் இங்கே கொடுத்துருக்குது. ஒரு ப்ரீமியமான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இங்கே கொடுத்துருக்கிறது இன்னொரு மேஜர் அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இங்கே ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட்ல வந்து 60+ ஃபீச்சர்ஸ் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி டிவிஎஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சோஷியல் மீடியா அலர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அலர்ட் இங்கே பார்த்துக்க முடியும். அண்ட் லைக் கிரிக்கெட் ஸ்கோரிங் பார்த்துக்க முடியும். அண்ட் ஃபுட் ஆப்க்கான அலர்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இ-காமர்ஸ்க்கான அலர்ட்டையும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸோட மல்டி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுற மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து டிவிஎஸ் NTorq ப்ரொவைட் பண்ணியிருக்குது. NTorq வேரியண்ட்டுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. தென் நீங்கள் சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி அண்ட் ப்ரீமியமான சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து லைட், டர்ன் இண்டிகேட்டர், ஆரங்கான் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாஸ் சுவிட்ச் வந்து லைட் சுவிட்சில் இங்கே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கான் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அசாலேட் சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் செல்ஃப் சுவிட்ச் வந்து இங்கே இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. சேட் வைஸ் ஒரு நல்ல ஃபீச்சர். அண்ட் அண்டர் சைட் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 22 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் USB சார்ஜிங் போட்டு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிவிஎஸ் இன்டெலிஜென்ட் ஃபீச்சரான ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மைலேஜ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த டிவிஎஸ் NTorq கூட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 50 to 55 km/லிட்டர் வரைக்கும் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் டிவிஎஸ் NTorq சேசிஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்பன் டியூப்லெட் டைப் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் வந்து கேஸ் ஃபில்டு ஹைட்ராலிக் டேம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1285 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெபிலிட்டி அண்ட் ஹேண்ட்லிங் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் டிவிஎஸ் NTorq வெயிட் பார்த்தீங்கன்னா 110 kg. லேடி ரைடர்ஸ்க்கு நோ இஷ்யூஸ். கொஞ்சம் ஹெவி தான், பட் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ரைட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. தென் வீல்ஸ் பார்த்தோன்னா இந்த XT வேரியண்ட்டுக்காக நியூ 12-inch மல்டி ஸ்போக் பிளாக் அலாய் வீல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்போர்ட்டியான டிசைனில் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. தென் இந்த வீல்ஸ் வந்து NTorqோட கிராஃபிக் ஸ்டிக்கர் இன்னும் ஸ்போர்ட்டினஸாக என்ஹான்ஸ் பண்ணுது. இந்த டயர் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா நல்லா வைடான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 100/80 டயர் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 110/80 டயர் நல்லா வைடான டயர் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்போர்ட்டினஸ் என்ஹான்ஸ் பண்ணதோ ஸ்டெபிலிட்டி இங்கே ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ பிரேக் பார்த்தா ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 220 mm டிஸ்பிளே விட்டு சிங்கிள் பிஸ்டன் பிரேக் காலிபர் கொடுக்குறாங்க. ரியரில் வந்து 130 mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இன்டெகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா இனிஷியல் பைட் ரொம்ப நல்லா இருக்குது. குட் அமௌண்ட் ஸ்டாப்பிங் பவரோட ஸ்டேபிள் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஸோ டிவிஎஸ் NTorq XT வேரியன்ட் இன்ஜினை பற்றி பார்த்தோன்னா இது வந்து 124.8 cc ஃபியூல் இன்ஜெக்ட் ஏர் கூல் இன்ஜின் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் வந்து RT ஃபியூல் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ரேஸ் 20 ஃபியூல் இன்ஜெக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 9.25 bhp at 7000 rpm. அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் பார்த்தீங்கன்னா 10.5 Nm at 5500 rpm வரைக்கும் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 125cc ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் அதிகம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா NTorq சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஜின் வந்து ரொம்ப சைலண்டாக தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் எக்ஸாஸ்ட் நோட்டுமே நம்ம கையில் இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் தான் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி நல்லா போல்டாக இருக்குது. இனிஷியல் பிக்கப் ரொம்ப நல்லா இருக்குது. 0 to 60 வந்து டிவி சொல்கிற மாதிரி 9 செகண்டில் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ பவர் டெலிவரி லீனியராக 7000 rpm வரைக்குமே இருக்குது. ஸோ பவர் லேக் எங்கேயுமே ஃபீல் ஆகலை. எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் டாப் ஸ்பீட் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுது. இங்கே RT ஃபியூல் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரேஸ் 20 ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். ஸோ ரொம்ப நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. லோ அண்ட் மிட் ரேஞ்ச் பவர் இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ டாப் எண்டில் பவர் ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் பவர் சர்ஜ் இருக்கிறது. ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இன்ஜின் ஒர்க் ஆகுது. சிட்டி ரைடர், ஹைவே க்ரூசிங் கம்ஃபர்ட்டாக ரைட் பண்ண முடியுது. ஸோ ரைட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் NTorq வந்து பெஸ்ட் இன் கிளாஸாக இருக்குது. சீட்டும் பார்த்தா வெல் குஷன் அண்ட் கம்ஃபர்ட் சீட்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீட்டோட டிசைன் நல்ல ஸ்போர்ட்டியாக கொடுத்துருக்கிறது. ஒரு ரிலாக்ஸ்ட் அண்ட் கம்ஃபர்ட் ரைடிங் ஆஃபர் பண்ணது. இந்த சஸ்பென்ஸ் செட்டப் வந்து ஸ்டிஃபர் சைடில் தான் இருக்குது. பட் கம்ஃபர்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸ்டிஃப்னஸ் ஃபீல் பண்ண முடியல. சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. பேச்சஸ் ஒரு அன்இவன் ரோட்ஸ் சஸ்பென்ஷன் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்குது. ரைடில் எதுவுமே நோட்டீஸ் பண்ண முடியாத அளவுக்கு சஸ்பென்ஷன் ஈஸியாக டேக்கிள் பண்ணுது. பட் சஸ்பென்ஷன் ஸ்டிஃபராக இருக்கிறது இந்த ஸ்போர்ட்டி ஸ்கூட்டரோட ஹேண்ட்லிங் ஸ்டெபிலிட்டியை ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. சிட்டியில் ஈஸியாக மேனுவர் பண்ண முடியுது. சடன் கட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஈஸி அண்ட் கம்ஃபர்ட்டாக ரைட் பண்ண முடியுது. ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. கான்ஃபிடென்ட்டாக ரைட் பண்ண முடியுது. ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ரைவ் பண்ணுறதா இருக்கட்டும், கார்னரில் ட்ரைவ் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. கார்னரில் கூட ஸ்டேபிள் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக ரைட் பண்ண முடியுது. அண்ட் ரைட் குவாலிட்டி வந்து பெஸ்ட் இன் கிளாஸ்னு சொல்லலாம். கம்ஃபர்ட்டான சீட்ஸ், ப்ரீமியம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், வெல் டியூன்ட் இன்ஜின், ஒரு ரைடர் ரிலாக்ஸ் அண்ட் கம்ஃபர்ட்டாக வச்சிருக்கு. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 155 mm. ஸோ டிபிக்கல் ஸ்கூட்டர் மாதிரி தான் இருக்குது. பட் நோ இஷ்யூ. ஸ்பீட் பிரேக்கில் எந்த இஷ்யூ இல்லாமல் ரைட் பண்ண முடியும். ஸோ டிவிஎஸ் NTorq XT வேரியண்ட் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. ஸோ லாட்ஸ் ஆஃப் லோட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. டிவிஎஸ் NTorq வேரியண்ட்டுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இதோட எக்ஸாக்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு இவ்வளோ ஃபீச்சர்ஸோட ஒரு 125cc ஸ்கூட்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா டிவிஎஸ் NTorq நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது.